أشهد أن لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال الله تعالى في آية: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே அடிபடாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்மணிகள் மீதும் இமாம்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாதனத்தில் வந்து கூடியிருக்கக்கூடிய நம் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு அவனுடைய கருணை பார்வையும் என்றென்றும் நம்மீது இடவட்டுமாக இருக்கிற பிரார்த்தனையோடு இமாமுடைய முதல் முறையை பிரார்த்தனை செய்கிறேன். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்கள சகோதர சகோதரிகளை பெரியோர்களை தாய்மார்கள, அல்லாஹ்வால் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் அல்லாஹ்விடத்தில் கணியத்திற்குரியவர்களாகவும் அல்லாஹ்விடத்தில் மேன்மைக்குரியவர்களாகவும் நாம் எல்லோரும் கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நாம் எதனால் மேன்மைக்குரியவர்களாக இருக்கிறோம் என்றால், அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இணை வைக்காமல் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில் நாம் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அந்த நிலை இருப்பதனால்தான் அல்லாஹ்விடத்தில் நாம் சிறப்புக்குரியவர்களாக மேன்மைக்குரியவர்களாக நாம் எல்லோரும் கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக நிறைவேற்றுகின்றோமோ அதே போன்று இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த நாட்களில் அல்லாஹ்விற்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய சில காரியங்கள் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
இந்த உலகத்தை பொறுத்தவரையில ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலிருந்து சில பொருத்தத்தை எதிர்பார்க்கிறான். சில பொருத்தத்தை எதிர்பார்க்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது சக மனிதராக இருக்கலாம். அவர் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக, அவரை நாம் திருத்திக் கொள்ளவராக ஆக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்? நிறைய காரியங்கள் செய்கிறோம். இதற்காக ஒரு மனிதருக்காக, ஒரு இறை அடியானுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள், அவனை முகம் சுழிச்சிடக்கூடாது, அவன்கிட்ட நான் பேசக்கூடிய நேரத்துல முகம் சுழிச்சிட்டு போயிடக்கூடாது, அவன்கிட்ட பேசும்பொழுது அவனை திருப்தி ஆக்கிக் கொள்ளணும், அவனுடைய பிரின்சிபலை நீடிச்சுக்கிட்டே போகணும், உறவு முறைகளை நீடிச்சுக்கிட்டே போகணும், அண்டை வயலுக்காரங்க உறவு முறைகளை நீடித்துக் கொண்டே போகணும். இப்படியாக நாம் பிறருடைய திருப்திக்காக வேண்டி, பிறருடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் செய்யும். ரொம்ப தூரம் போக வேண்டாம். நம்ம இறைவனுடைய திருப்தியை விட இந்த உலகத்துல இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, சக மனிதனுடைய திருப்திக்கு எந்த அளவுக்கு ஆசைப்படுகிறோம் தெரியுமா? ஒரு ட்ரெஸ் வாங்குறதாக இருந்தாலும் கூட இன்னொரு மனிதனிடத்துல இருந்து நம்ம கேட்கிறோம், இந்த ட்ரெஸ் ஓகேவான்னு பாரு, இது கொஞ்சம் ஓகேவான்னு பாரு, இது உனக்கு பிடிச்சிருக்குதா? எதுக்கு? இந்த ஒரு ட்ரெஸ் எடுக்கும் போது கூட பிறருடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறோம். இவருக்கு ஓகேன்னா எடுத்துக்கிடலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேன்னா எடுத்துக்கிடலாம். ஒரு வாட்ச் வாங்குறோம், ஒரு வாட்ச், இந்த வாட்சை வாங்கும் போது கூட இன்னொரு திருப்தி எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அவன் இப்படியாக இந்த உலகத்துல நீங்கள் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். ஒரு மனிதனிடத்திலிருந்து நம்ம திருப்திக்காக வேண்டி என்னெல்லாமோ செய்யறோம், நிறைய விஷயங்கள் செய்யறோம். ஆனா இந்த திருப்தியெல்லாம் விட, இந்த திருப்பொருத்தத்தை விட ரப்புல் ஆலமீனுடைய திருப்பொருத்தம் இருக்கு பாத்தீங்களா, அதற்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அதைத்தான் யோசிக்கிறோம். உங்க ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி உங்களை படைத்த இறைவன், உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தந்த இறைவன், உங்களுக்கு ரிஸ்கை வழங்கிய இறைவன், அந்த இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இந்த உலகத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? யோசிச்சு பார்ப்போம். இந்த உலகத்துல நம்ம எப்படி நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிறோம்? திருமலை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான இடங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறான். எந்த திருப்தி மேலானது தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரு சக மனிதனுக்கு செய்யக்கூடிய திருப்தி என்பது சில காலம் தான் இருக்கும், சில நேரம் தான் இருக்கும், சில நேரத்தில் அது விடுபட்டு போய்விடும், அவ்வளவுதான். அதுக்கடுத்து அவங்க எங்கே போவாங்க, இவங்க எங்கே போயிடுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா திருமலை குர்ஆன் சொல்கிறது, எந்த திருப்தி மேலானது தெரியுமா? எந்த திருப்தி உங்களை திருப்தி என்பது உங்களை அதிகமாக கண்ணியத்துக்குற ஆகும் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனில் சொல்கிறான், வரிதுவானு மினல்லாஹில் அக்பர். தெளிவா நல்லா சொல்லிட்டாங்க. வரிதுவானு மினல்லாஹில் அக்பர். அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய திருப்தியை அனைத்தையும் விட மிக சிறந்ததாக இருக்கிறார். அக்பர்ங்கிற வார்த்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்துல எல்லாருடைய திருப்தியை விட உங்களை படைத்த இறைவனுடைய திருப்தி இருக்கு பார்த்தீங்களா? அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானபூமி படைத்த நாட்கள் இருந்து 100 கருணைகளை ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறார். நல்ல வழிகிறோம், 100 கருணைகள். அந்த 100 கருணைகள்ல ஒரே ஒரு சதவீதம் தான் இந்த சமுதாயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, 100 கருணைகள்ல வெறும் ஒரே ஒரு கருணை, ஒரு சொட்டு தான் கீழே கிடக்கு. மீதம் 99 கருணைகள் ரப்பல் ஆலமீன் வச்சிருக்கான். நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த ஒரே ஒரு சதவீதம் அந்த கருணை என்பது இந்த பூமியில நம்மளை எப்படி வாழ செய்து பாருங்க. நல்லா சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், பைக்ல வெளியே போறோம், அங்க போறோம், இங்க போறோம், எல்லாம் உடம்புல ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கான். அல்லாஹ்வை வணங்குவதற்கு இல்லத்தை எல்லாம் தந்திருக்கிறான், பள்ளிவாசலை கொடுத்திருக்கிறான், தங்குவதற்கு வீடு கொடுத்திருக்கிறான், ஏன் சந்தோஷமாக இருக்க வேண்டுவதற்காக சந்ததிகளை தந்திருக்கிறான். அதே போன்று நீங்க பாருங்க, நீங்கள் மனைவி மக்களுக்கு சந்தோஷமாக மனைவியை தந்திருக்கிறான், இப்படி நீங்க பெற்றோர்களை தந்திருக்கிறான், இப்படி நிறைய விஷயங்கள் போய் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப இப்படி எல்லாம் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கான். இது இந்த திருப்தி என்பது மிகப்பெரிய ஒரு கருணை. இது ஒரே ஒரு சதவீதம் தான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிட்டு இருக்கோம், அல்லது கூடுதல் பட்சமாக நம்ம கொஞ்சம் பசி ஏற்படுத்த 4 நேரம் சாப்பிடுறோம், கூடுதல் பசி எடுத்து 5 மணி நேரம் சாப்பிடும், 5 டைம் சாப்பிடுறோம். இப்படி நம்ம இப்படி சாப்பிடக்கூடிய இந்த உணவை தந்தது யாரு? யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? எங்க பிரியாணியை கொண்டு வாயில வைக்கிறோம், யோசிச்சு பார்க்கிறோமா? அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் இது. அல்லாஹ் இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு கருணை தான் அல்லாஹ் தந்திருக்கிறான்.
இந்த மீத 99 கருணையை ரப்பல் ஆலமீன் வானத்தில் வைத்திருக்கிறான். அந்த கருணைக்காக இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? யோசிச்சு பார்க்கணும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுகிறான். எந்த திருப்தி என்பது நேரானது தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் சக மனிதனுக்கு செய்யப்படும் சில சில காரியங்கள் என்பது சில நாட்கள்லயே விடுபட்டுரும். சில நாட்கள் தான். நீ அவங்ககிட்ட ஏதாவது கண்ணு மூடி சுற்றி பேசுறீங்க, உங்களை மூடி சுற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ அன்னைக்கு அப்படி பேசின ஆள் தானே, அன்னைக்கு அப்படி இப்படி சொன்ன ஆள் தானே, நீ உங்கள்கிட்ட பேச முடியுமா? நானு எப்படி மூடி சுற்றிட்டு போயிருவாங்க. ஆனா ரப்புடைய திருப்தி இருக்கு பாருங்க, அது மகத்துவமானது. அவன் தன் அடியாளர்கள் மீது கருணையுடையவனாக இருக்கிறான், தன் அடியாளர்கள் மீது கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கிறான், தன் அடியார்களுக்கு தன்னுடைய ரிஸ்கை தரக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வரிதுவானு மினல்லாஹில் அக்பர், வரிதுவானு மினல்லாஹில் அக்பர். அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது அனைத்தையும் விட மிக மேலானதாக, மிக சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்பதாக திருமறையினுடைய ஒரு வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதை கொண்டு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி துஆ, அல்லாஹ்விடத்துல 2 கைகளை ஏந்தி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை தினந்தோறும் கேட்டிருக்கிறாங்க. முஸ்லிமில 839 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹும்ம என் இறைவா, அஊது நான் பாதுகாப்பு தருகிறேன், அஊது நான் பாதுகாப்பு தருகிறேன், பிரிஸாஅக மின் ஸஹ்திக வ பி முஆஃபாதிக மின் உக்பதிக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த துஆவின் அர்த்தம் என்ன சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா, இறைவா உன்னுடைய திருப்தியின் மூலம் அதிருப்தியை விட்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன். யா அல்லாஹ், உன் திருப்தியை நான் கேட்கிறேன், அதிருப்தியை விட்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பேசுறாங்க அப்படின்னா துஆ செய்யறாங்க. அதே போன்று துஆவுடைய தொடர்ச்சியாக சொல்லி காட்டுறாங்க, உனது மன்னிப்பின் மூலம் உன் தண்டனையை விட்டு நான் பாதுகாப்பு பெறுகிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பேசுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, துஆ கேட்டிருக்காங்க என்பதாக நம்ம ஹதீஸ்களை பார்க்க முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அந்த வசனமும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. இப்ப 2வது விஷயம், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு என்ன வழிகள், என்னென்ன வழிகள்லாம் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் இருக்கிறார்? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யாருன்னு சொன்னா, மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை எடுக்கிறான். என்ன கட்டளை இடுறான்? இவங்களுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க, சிபாரிசு செய்யுங்க, இவங்களுக்காக வேண்டி நீங்க சிபாரிசு செய்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மலக்குமார்களுடைய பரிந்துரையை பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது ரொம்ப முக்கியம். அது நல்ல விளங்குகிறது. அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நீங்க நிறைய தியாகம் பண்ணித்தான் ஆக வேண்டும். அதன் பின்னாடி அந்த வழிகளை நான் சொல்லி காட்டுறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இதை பேசுகிறான். மலக்குமார்களுக்கு நாளை மறுமை நாளில் பரிந்துரைக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யஅலமு, அல்லாஹ் அறிந்திருக்கிறான், அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், உங்களுக்கு பின்னால் இருப்பதையும் உங்களுக்கு முன்னால் இருப்பதையும் ரொம்ப அறிகின்றான். நல்ல விளங்கிக்கணும். நாம் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, அதை ரப்பல் ஆலமீன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்க, அது ஒரு இபாதத்தை செய்றீங்களா, ஒரு நல்ல காரியத்தை செய்றீங்களா, அந்த காரியத்தை செய்வதன் மூலமா நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க, நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்க என்ற ரப்பு பார்க்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தான் சொல்லி காட்டுறான், யஅலமு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், உங்களுக்கு முன்னால் இருப்பதையும் உங்களுக்கு பின்னால் இருப்பதையும் ரப்பல் ஆலமீன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்தலா வ ஹும் மின் கஷியத்தி முஷ்ஃபிகூன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ, அல்லாஹ் யாரை திருப்திக்குள்ளவராக ஆக்கி கொண்டானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் மலக்குமார்கள் பரிந்துரை செய்வார்கள் என்கிற ஒரு அழகான ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்ப நம்ம அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது எந்த அளவிற்கு நமக்கு முக்கியமானதுன்னா, மறுமையில மலக்குமார்கள் நமக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கிறான்ங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்போது
எப்படி நம்ம திருப்பொருத்தத்தை அடைவோம், அதுக்கு உண்டான வழிகள் என்ன, இந்த வழிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? இந்த உலகத்துல வாழும் பொழுது இந்த அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை வேண்டி நம்ம என்னென்ன வழிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக இருக்கும். அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள மனிதராக இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும். இறைவனுடைய பொருத்தம் நமக்கு வேண்டும் என்றால் முதல் அடிப்படை விஷயம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வது, அல்லாஹ்வுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கிறது. திருமறை குர்ஆன் நம்ம எல்லோரும் படிச்சிருக்கிறோம், எல்லோரும் அறிந்த ஒரு சூரா, வல் ஆதியாத்தி வபஹா வல் மூரியாத்தி கத்ஹா வல் முகீராத்தி சுபஹா ஃபஅஸர்ன பிஹி நஃஆ வவஸத்ன பிஹி ஜம்ஆ இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத். அந்த வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அந்த வசனத்தை நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா தர்ஜுமா வீட்டுக்கு படிச்சு பாருங்க. அந்த வசனத்துல ஒரு குதிரை தன்னுடைய எஜமானுக்கு எப்படி நன்றி விசுவாசமா இருக்கு தெரியுமா? அந்த குதிரைக்காக வேண்டி அந்த எஜமானன் ஒரு உணவை வைக்கிறான். அந்த உணவை வச்ச உடனே அந்த குதிரை அந்த எஜமான் சொல்றது எல்லாம் கேட்குது. எந்த அளவுக்கு? போர்க்களத்துல அப்படி சந்திக்குது. யுத்த களத்தை சந்திக்கும் பொழுது அந்த யுத்த களத்துக்கு உள்ள போகும் பொழுது தன்னுடைய புழுதிகளை கிளம்பிக்கிட்டு போகும். எதனால? எஜமானன் கட்டளை, ஒரு எஜமான் கட்டளைக்கு இருக்கிறான். அதனால அந்த யுத்த களத்துல தன் உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை, தன்னுடைய எது போனாலும் பிரச்சனை இல்லை. அந்த யுத்த களத்தை சந்தித்து அந்த யுத்த களத்துல போய் சண்டை போடுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன? அந்த குதிரை அந்த எஜமானுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறது, கட்டுப்பட்டு இருக்கிறனால தான் அது அப்படி இருக்கு. அதான் குர்ஆன் நல்லா பேசிக்கிட்டே வருகிறான், குதிரையை பத்தி சொல்லிக்கிட்டே வருகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை அப்படியே ஒரு புக்குல வைக்கிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக இந்த மனிதர்கள், நிச்சயமாக இந்த இறை விசுவாசிகள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம் அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்விற்கு நன்றி கட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல அந்த குதிரையுடைய அந்த அப்படியே சாணம் சொல்லிட்டு அந்த வசனத்துடைய அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டும் போது என்ன சொல்லி காட்டும்? மனிதர்களாக நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவராக இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய மாட்டேங்கிறீங்க, ஒழுங்கான இபாதத்தை செய்ய மாட்டேங்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய கடமையை நீங்க அலட்சியம் காட்டிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய விஷயத்தை நீங்க ரொம்ப அலட்சியம் காட்டிருக்கீங்க என்று ரப்பல் ஆலமீன் தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் நமக்கு வேணும்னீங்களே, முதல் விஷயம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய நல்ல நினைக்கிறது. அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யலைன்னா நாளை மறுமையில் மிகப்பெரிய கை செய்யப்படையும். எப்படி? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரியும். தொழக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க. தொழாதவர்கள் யாரு? அவர்கள் காபீர் என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும், எல்லோருக்குமே தெரியும். இஸ்லாமில இருக்கிற நம்ம எல்லோருமே, முஸ்லிம்களா இருக்கிற நாம் எல்லோருமே இஸ்லாத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம், மார்க்கத்தை பற்றி புரிந்து வைத்திருக்கிறோம். தொழுகை என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா இல்லையா? ஒரு இறை விசுவாசிக்கும் ஒரு இறை நிராகரிப்பாளர்களுக்கும் உள்ள மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அஸ்ஸலா, தொழுகை அப்படின்னாங்களா இல்லையா? அப்ப அந்த தொழுகை இன்னைக்கு நம்ம சரிவர பேசிட்டு இருக்கிறோமா? நான் என்ன பார்த்து நான் கேட்கிறேன், நான் தொழுகிற விஷயம் நான் எப்படி இருக்கிறேன், நான் என்னுடைய இபாதத்தின் விஷயத்த நான் எப்படி இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் எப்படி இருக்கிறேன், நான் நன்றி விசுவாசம் நான் மனிதனாக இல்லைன்னு சொன்னா நாளை மறுமையில் ரப்புடைய திருப்பொருத்தம் எனக்கு எப்படி கிடைக்கும், நாளை மறுமையில் மலக்குமார்களுடைய படுகை எனக்கு எப்படி கிடைக்கும் இது நான் யோசிச்சு பார்த்திருக்கிறேன்னா? இப்படி ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க. என்னுடைய மறுமை வாழ்க்கை காட்டி இந்த உலகத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ரப்புடைய திருப்பொருத்தத்தை காட்டி என்ன செஞ்சிருக்கிறேன் என்று ஒவ்வொரு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா யர்லா லிஇபாதிஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுக்கு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எதை? அல் குஃப்ர், நிராகரிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்து அல்லாஹ் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வை தஷ்குரு, அல்லாஹ் நன்றி விசுவாசமாக இருப்பாங்க தெரியுமா? தன்னுடைய ரப்பு கொடுத்த ரிஸ்கை அனுபவித்துக் கொண்டு, தன் ரப்பு கொடுத்த ரிஸ்கை நல்ல முறையில் அதை பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில் நிறைவேற்றாங்க தெரியுமா? ஷுக்ர் செய்யறாங்க பாத்தீங்களா? இவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அவரிடத்திலிருந்து திருப்பொருத்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்திக் கொள்கிறான்.
அவர்களுக்கு நல்லா திருப்பொருத்தத்தை நாடுகள் என்பது அல்லாஹ் திருமறையுடைய ஒரு வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதுல முதல் இடத்துல இருப்பது என்று சொன்னா அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்குர் செய்யக்கூடியவர்களாக நாம் கண்டிப்பாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன விஷயம் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கு. ஏன்னா இறைவனுடைய திருப்தியை பெற்றவங்க, இறைவனுடைய அருளை பெற்றவங்க நாளை மறுமை நாள்ல அந்த 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 அந்தஸ்து எப்படி இருக்குங்கிறத இந்த ஹதீஸ், இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. பனி இஸ்ரவேல் சமுதாயத்துல வாழ்ந்த ஒரு 3 நபர். இந்த 3 நபருமே எப்படிப்பட்ட நபர்னு சொன்னா, இந்த 3 நபருக்கு சில குறைகள் இருக்கிறது. என்ன குறைகள் அப்படின்னா, ஒரு நபர் அக்ரன், ஒரு நபர் அபரஸ், ஒரு நபர் அண்ணா என்று 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கும் எப்படிப்பட்ட ஒரு சோதனையை ரொம்ப கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஒரு நபருக்கு தொழுநோய், ஒரு தொழுநோய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயங்கரமான நோய் அல்லாஹ் கொடுத்தார். இன்னொரு நபருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழுக்கை தலை, தலையில முடி இல்லாத நிலையில ஒருவர் இருக்கிறார். மூன்றாவதாக நல்ல நம்ம விளங்கிக்கிடணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அது நிறைய படிப்பு இருக்கு வச்சுக்கிறோம். நம்ம இன்னைக்கு என்னன்னா சம்பவம் சொல்லும் பொழுதெல்லாம் அது என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு கதை, அதை கேட்டு போயிட்டே இருக்கிறோம். நிறைய விஷயம் நம்ம படிக்க விஷயத்துல. அவன் மூன்றாவது இருக்க ஒரு நபர் யாரு சொன்னா, ஆமா, கண் தெரியாத ஒரு நபர். இந்த 3 நபரிடத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய சோதனை என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா, ஒருவருக்கு தொழுநோய், ஒருவருக்கு வழுக்கத்தலை, ஒருவருக்கு கண் குருடராக இருக்கிறார். இந்த 3 நபர்களுக்கும், இந்த 3 நபர்களுக்கு ரசூலுல்லாஹி 3 நபருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்கு போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மலக்கு முதல்ல தொழுநோய் இருக்கிற இடத்துல போறாரு. அந்த தொழுநோயாளத்துல போகிற நேரத்துல தொழுநோயாளத்துல அந்த மலக்கு கேட்கிறாங்க, நீங்க அல்லாட்ட கேட்க விஷயம் என்னத்தை கேட்பீங்க? நீங்க அல்லாட்ட கேட்கணும்னு நினைச்சா இந்த விஷயத்த நீங்க கேட்பீங்க அப்படின்னு. அவங்க தொழுநோயாளி சொல்லுகிறார் ஒரு நீண்ட ஒரு விஷயம். அந்த தொழுநோயாளி சொல்லுகிறார், நான் எனக்கு இப்படி தொழுநோயாளி இருக்கிறதுனால அந்த தொழுநோய் சரியாகணும்னு சொல்லி நான் அல்லாட்ட கேட்பேன். அந்த அல்லாட்ட கேட்டு பண்ணுவா மக்கள் எல்லாரும் இந்த தொழுநோயை பார்க்கும்போது அருவருப்பா பாக்குறாங்க, ஒரு மாறியாட்டு இது பண்றாங்க. அதனால அல்லாட்ட நான் தொழுநோய் போக வேண்டும் என்பதற்கு அல்லாட்ட அந்த துவா செய்வோம் அப்படின்னு. உடனே மலக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய கையை கொண்டு அந்த நபர் அப்படியே தடவி விடுவாங்க. அது தொழுநோய் போய்விடும். ரெண்டாவது இந்த மலக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, திரும்பவும் அந்த தொழுநோயாளர் ஒரு கேள்விக்கிறாங்க, ஐயும் அண்ணாலும் அஹப்பு அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு உங்க உடம்புல இது கேட்டீங்க, அல்ல தந்துதான். சரி, நீங்க பொருளாதாரத்தை சேகரிப்பதற்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுக்கு ஏதாவது தேவை இருக்கா உங்களுக்கு? உடனே அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும் அப்படின்னு. அந்த ஒட்டகம் எப்படி இருக்கணும்? ஐஷவா, அதாவது கர்ப்பம் உள்ள ஒரு ஒட்டகமாட்டு இருக்கணும் அப்படிங்கிற. அவன் அதே போன்று என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு கர்ப்பம் உள்ள ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது முதல் நபருக்கு நடைபெறக்கூடிய ஒரு செய்தி. இரண்டாவது ஒரு நபர் இருக்கிறார். இந்த நபரை சந்திப்பதற்காக வேண்டி அந்த மலைக்கு வர்றாங்க. அந்த நபர் யாருன்னு சொன்னா வழுக்கை தலைவர். அந்த நபர்கிட்ட மலைக்கு போயிட்டு, நீங்க அல்லாட்ட கேட்பதாக என்னத்தை கேட்பீங்க அப்படின்னு. உடனே அந்த நபர் சொல்லுகிறார், எனக்கு வழுக்க தலையா இருக்கனால மக்கள் எல்லாருமே அறுவறுப்பான்னு பாக்குறாங்க, அந்த அல்லாட்ட முடி வேணும்னு அல்லாட்ட கேட்பேன் அப்படின்னு. உடனே மலைக்கு என்ன செய்றாங்கன்னா, அந்த தலையில அப்படியே கை வச்சு தலையை விட்டு உடனே முடி வளர்ந்து அதுக்கடுத்து ரெண்டாவது மலை கேட்கிறாங்க, ஐயுல் மாலு அஹப்பு, நீங்க வேற பொருளாதாரத்துல ஏதாவது வேணும் நீங்க ஆசைப்படுவீங்களா? ஏதாவது வேணும் நீங்க அல்லாட்ட கேட்க நினைக்கிறீங்களா? ஆமா, என்ன வேணும்? எனக்கு ஒரு பக்கரா வேணும் அப்படிங்கிறார். அந்த பக்கரா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது கருப்புடைய ஒரு பக்கரா வாட்டி இருக்கணும், ஒரு மாடு வேணும் அப்படிங்கிறார். அதே மாதிரி ரப்பல் ஆலமீன் ஒரு மாடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்குறான். மூன்றாவது ஒரு நபர் இருக்கார், அவரு ஆஹ்மா, கண் பார்வை ஏற்றவர், கண் பார்வை கிடையாது. இந்த நபர்கிட்ட மலைக்கு போய் சந்திக்கிறாங்க. அந்த மலை கேட்கிறாங்க, நீ அல்லாட்ட கண் வந்து தெரியல, அல்லாஹ். அதே போன்று அந்த மலை என்ன செய்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கைகளை கொண்டு தன்னுடைய கண்களை தடவுகிறார்கள், கண் வருகிறது. அதே போன்று அவர் மக்களை பார்க்க வேண்டும் ஆசைப்படுறாங்க, அல்லாஹ் மக்களை பார்க்கிறார். திரும்ப அந்த மலை அவங்ககிட்ட கேட்கிறாங்க, ஐயில் மாலும் அஹப்பு, வேற என்ன நீங்க மால் விஷயத்த எதாவது வேணுமா அப்படின்னு. திரும்ப அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, எனக்கு மண்ண ஒரு கர்ப்பம் இருந்த ஒரு ஆடு வேணும் அப்படிங்கிற. சரி, ஓகே, 3 பேருக்கும் அல்லாஹ் இருக்கிற சோதனையை கொடுத்து, பிறகு 3 பேருக்கும் அந்த சோதனையிலிருந்து விடுபட்டு
பிறகு அந்த 3 நபருக்கும் அல்லாஹ் என்ன தேவை என்பதை ரப்பல் ஆலமீன் பூர்த்தி செய்கிறான். கடைசியாக இந்த 3 நபரிடத்திலையும் முதலாவது நபர் தொழுநோயன். அந்த தொழுநோய் இடத்துல அந்த தொழுநோயாளி ஆரம்பத்தில் எப்படி தொழுநோயாக இருந்தாரோ அதே நிலையில் அந்த மலக்கு திரும்ப அவரை சந்திக்கிறார். நல்லா விளங்கிக்கிறார். அதே நிலையில அந்த மலக்கு என்ன செய்யறான் அப்படின்னா அந்த தொழுநோயாளியை சந்திக்கிறான். அந்த தொழுநோயாளியை சந்திக்கிற பொழுது அந்த தொழுநோயாளி இடத்துல இருக்க அந்த ஒட்டகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒட்டகம் பெரிய மந்தையாக இருந்துச்சு. அந்த கர்ப்பமான ஒட்டகம் என்பது அது பெரிய பெரிய பழக்கத்தை ஏற்படுத்தி அந்த மலக்கு அந்த ஒட்டகத்தை கொடுத்த பிறகு என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் உன்னுடைய ஒட்டகத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தட்டும், அல்லாஹ் உன்னுடைய விஷயத்தை நல்லா அபிவிருத்தி ஏற்படுத்தட்டும் அப்படின்னு தான் துவாசினான். அவன் இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில அந்த மலக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா அந்த தொழுநோயாளி இந்த ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிலைக்கு போறாங்க. அந்த நிலைக்கு போய் நிற்கிறாங்க. அந்த நிலையில நிற்கும் பொழுது என்ன கேட்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு பயணத்திலிருந்து வந்தேன். பயணத்திலிருந்து வரக்கூடிய இந்த நேரத்துல எனக்கு ஒரு என்னுடைய பயணத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே செலவழித்து விட்டது, எனக்கு கையில ஒண்ணுமே இல்லை, நீங்க ஏதாவது கொடுத்து எனக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு. உடனே அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் என்னால கொடுக்க முடியும், இது எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, இதை வச்சு நான் நிறைய விஷயம் எனக்கு என்ன விஷயம் பண்ண வேண்டியது இருக்கிறது, இதெல்லாம் என்னால கொடுக்கவே முடியாது, இது நானாகவே சம்பாதித்தது, நானாகவே உருவாக்கியது, நானாகவே கொண்டு வந்தது என்று தன்னைத்தான் அப்படி எல்லாமே நான் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த மலக்கு சொல்கிறார், நீ ஆரம்ப நிலையில் எப்படி இருந்தா அப்படியே அல்லாஹ் உன்னை ஆக்கட்டும் அப்படின்னு போயிறாரு. திரும்ப 2வது நபரா இருக்கக்கூடியவர் யாரு? வலுத்த தலைவர். அவங்ககிட்ட போறான். அவங்க கிட்ட போகக்கூடிய இந்த நேரத்துல அவங்க கிட்ட இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நிலையில வந்துட்டேன், எனக்கு ஏதாவது உங்க இடத்துக்கு ஏதாவது தேவைப்படுகிறது, நீங்க ஆட்டு மந்தையில ஏதாவது கொடுப்பியோ, மாடுகள் இருந்து ஏதாவது தருவீங்களா அப்படின்னு அதை வச்சு அவங்க போய் கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்லுகிறாருன்னா அதே வாசகத்தை பயன்படுத்துறாரு. இது நானாக கொண்டு வந்தது, நீங்களும் எனக்கு அல்லாஹ் தந்தது கிடையாது, நானாட்டு உருவாக்கிட்டது, நானாவது பாதுகாத்தது, நானாக இது செஞ்சது, எல்லாமே நானாக அப்படின்ட்டார். உடனே அந்த மலக்கு என்ன செய்யறாங்க, உடனே அல்லாஹ் ஒரு பழைய நிலையை ஆக்கட்டுமாக அப்படின்ட்டு போயிடுவாங்க. 3வதாக ஒரு நபர் இருக்கிறார். யாரு? ஆன்மா, கண் பார்வை ஏற்றவர். அவர்கிட்ட போறார். அவர்கிட்ட போய் உங்களுக்கு அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தந்திருக்கிறார், எனக்கு ஏதாவது கொடுத்து கொஞ்சம் உதவுங்களேன், ஏதாவது குறிச்சு உதவுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். இதை சொன்ன அந்த வாசகத்துல அந்த ஆன்மா பார்வையிட்டவர் சொல்கிறார், இந்த ஆட்டு மந்தை 1, 2 பல மந்தைகளாக இருக்கிறது, அவ்வளவு மந்தை எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறான், அவ்வளவு மந்தை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன், இந்த மந்தையில நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, இதையெல்லாம் எனக்கு ரப்பு தந்தது, இதையெல்லாம் என்னை படைத்த இறைவன் எனக்கு கொடுத்தது, இந்த ரப்பு தந்த இந்த விஷயம் இதுல இருந்து நீங்கள் தாராளமாக அள்ளிக் கொள்ளுங்கள், தாராளம் இதுல இருந்து நீங்கள் எதை எடுத்துட்டு போனாலும் உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன், எதை எடுத்துட்டு போனா உங்கள்கிட்ட ஒண்ணுமே நான் கேட்க மாட்டேன், ரப்பு எனக்கு தருவான் என்கிற அந்த வாசகத்தை அவர் பயன்படுத்துகிறார். உடனே இந்த மலக்கு சொல்கிறார், உன்னோடு இந்த 2 நபர் அந்த 2 நபருடைய செயலின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்படுகிறான், ஆனால் உன் மூலமாக அல்லாஹ் உன்னை திருப்பி கொண்டான் என்பதாக அந்த மலக்கு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நபரை பார்த்து சொல்கிறார். அப்ப நம்ம நல்ல விலகிக்கிடணும், ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைய ரிஸ்கை தந்திருக்கிறான், அதை வைத்து நாம் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும், அதை வைத்து நாம் தண்ணீரை பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் யாராவது ஒரு உதவி என்று கேட்டு வருகிற பொழுது, நம்மிடத்தில் யாராவது உதவி என்று வருகிற பொழுது அவருக்காக நாம் அள்ளி கொடுக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கிறது. அதுவெல்லாம் விட அதை முதலில் உருவாக்கியது, அதெல்லாம் விட அது முதலில் உங்களுக்கு தந்தது உங்களை படைத்த இறைவன் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக நீங்கள் கல்வியில் பதிவு வைத்தீர்கள் சொன்னால் உங்களிடத்தில் உதவி என்று ஒரு நாடு வருகிற பொழுது கண்டிப்பாக நீங்கள் எதையும் யோசிக்காமல் நீங்கள் வாரி வாரி கொடுப்பீர்கள் என்பதாக அந்த சம்பவத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய ஒரு சிறப்பு அம்சமும் நமக்கு கிடைக்கிறது. புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ்